சேரர் சின்னம் வில் அம்பு தலைநகரம் கரூர். சோழர்கள் புலி உறையூர். பாண்டியர்கள் மீன் மதுரை. அப்போது 2, 3, 1 ஆப்ஷன் பி. பூ என்ன பூ? சேரர்களின் பூ சேரர்கள் பனம்பூவா? சோழர்களுக்கு அத்திப்பூ. பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ. பூ பார்த்துக்கோங்க. அது மாதிரி துறைமுகம். சேரர்களின் துறைமுகம் கரூர் தலைநகரம். துறைமுகம் முசிறி தொண்டி. சோழர்களுக்கு பூம்புகார் காவிரி பூம்பட்டினம். பாண்டியர்கள் கொற்கை. அது மாதிரி அவங்க சின்னம், அவங்களோட தலைநகரம், அவங்களோட துறைமுகம், தென் அவங்களோட பூ என்ன பூ. இதுதான் முக்கியமாக கேட்குறது அடிக்கடி. முல்லை நில மக்களின் தொழில் என்ன? முல்லை நில மக்களின் தொழில் ஆணிரை மேய்த்தல், கால்நடை மேய்த்தல். அது ஆணிரைனா பசுக்கள், மாடு மேய்த்தல் சொல்லுவாங்க. அதான் அவங்களோட தொழிலாக இருந்துச்சு முல்லை நில மக்கள். ஏன்னா முல்லைன்றது காடும் காடு சார்ந்த பகுதியும். இப்போ காடில் கால்நடைகள் மேய்த்தல் முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். இந்த உப்பு விளைதல் அப்படிங்கிறது கடல் பக்கம், நெய்தல் நில மக்கள் வருவாங்க. வேட்டையாடுதல் அப்படிங்கிறது மலையில், அப்போ குறிஞ்சி நில மக்கள் வருவாங்க. வீரச் செயல்கள் அப்படின்னு சொல்கிறது பாலைவனத்தில். சரிங்களா? சங்க காலத்தில் நடனங்கள் நிகழ்த்துவோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கணிக்கையார். முசிறி இந்தியாவின் முதல் பேரங்காடி என கூறியவர் மூத்த பிளினி. அந்த நூல் பேர் என்னமா? இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. புலவர்கள்ன்ற பேரில் வருமா? அதான் புலவர்கள், பாடல் பாடி பரிசு பெறுறவங்க புலவர்கள் விரலியர்னு சொல்லுவாங்க. அதே தான் கூத்தர் அப்படிங்கிறதும் நடனங்கள் தான். சங்க காலத்தில் சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க. அது கூத்தர்கள் அப்படிங்கிறதும். கூத்தர்கள் அப்படின்னாலும் நடனம், நாடகம் நடத்துகிறவங்க. தென்னர் பாண்டியர். அப்போ 1க்கு 3. வானவர் சேரர். அப்போ 2. சென்னி சோழர் 1. அதியமான் வேளிர் 4. 3, 2, 1, 4 ஆப்ஷன் ஏ.